நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஜீவனுள்ள வல்லமுள்ள உங்கள் வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே, என்னோடும் உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ பேசுவீராக. பேசி உங்களுடைய வார்த்தையின் வல்லமையை ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நீ வெளிப்படுத்துவீராக. அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற தலைப்பு மனத்தெளிவுள்ளவனாயிரு. அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தைகளை நம்ம கவனித்து கேட்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய உண்மையான ஊழியக்காரனாகிய இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லும் போதே முந்தின வசனங்களில் அவர் சொல்கிறார் பாருங்க, ஏன் நீ மனத்தெளிவுள்ளவனாய் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது 4ஆம் வசனம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசம், நித்திய ஜீவனுக்கு நம்மை நடத்தக்கூடிய சத்திய உபதேசத்தை கர்த்தருடைய பிள்ளைகள், அல்லாவிட்டால் இயேசுவை வணங்குகிற பிள்ளைகள், இயேசுவை நம்புகிற பிள்ளைகள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற, தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிற போதகர்களை திரளாய் தெரிந்து கொண்டு, திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, சத்தியத்தை விட்டு விலகி அவர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற கட்டுக்கதைகளுக்கு, அதாவது உண்மையற்ற காரியங்களுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட காலம் வரும், நீயோ அவை எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு அப்படின்னு அவருடைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு பார்த்து அவர் சொல்லுகிறார். தீமோத்தேயு அந்த கொரிந்து சபைக்கு அவரை ஊழியக்காரனாய் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாம் நிற்கிற காலம் கூட சத்தியத்துக்கு நம்முடைய செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்திருக்கிறது. இன்றைக்கி நிறைய ஜனங்கள் அவங்க மனதுக்கு ஏற்ற வண்ணமாய் அவங்களே ஆறுதல் படுத்துகிற, ஆசீர்வதிக்கிற அப்படிப்பட்ட போதகங்களையே தெரிந்து கொண்டு உண்மையான சத்தியம், அதாவது அவர்களை கடிந்து கொள்ளுகிற, அவர்களை கண்டித்து உணர்த்துகிற, அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற அப்படிப்பட்ட சத்தியத்துக்கு செவியை விலக்கி, நீங்களே யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட சத்தியங்கள் வரும்போது உங்களுக்கு ஆர்வம் எப்படி இருக்குது? உங்களை கடிந்து கொள்ளுகிற, உங்களை எச்சரிக்கிற, உங்களை சீர்படுத்துகிற, உங்களை நல்வழிப்படுத்துகிற அப்படிப்பட்ட வசனங்கள் வரும்போது உங்கள் மனம் எப்படி இருக்குது? அதே நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்கள் மனதுக்கு இதமாய் பேசுகிற வார்த்தைகள் வரும்போது உங்கள் மனம் எப்படி இருக்குது? அப்போ அப்படி சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொன்னார். அதையே இப்பொழுதே வந்திருக்கிறது. இன்னும் அந்த காலங்கள் தீவிரப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அந்த கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போய் நம்முடைய வாழ்க்கையை, நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு மனத்தெளிவுள்ளவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் வாழ வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்.
அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நான் மனத்தெளிவாய் இருக்கணும் அப்படின்னா அவருடைய காரியங்கள், அவரை பற்றின, இயேசுவை பற்றின காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்கள், நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிற காரியங்கள், இவை எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு மன தெளிவு இருக்கணும். ஒரு சந்தேகம் இல்லாமல், ஒரு குழப்பம் இல்லாமல், நல்ல ஒரு தெளிந்த புத்தியோடு, ஒரு மன தெளிவோடு நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மன தெளிவுள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மை மன தெளிவற்றவர்களாய் ஆக்குகிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மன தெளிவற்றவர்களாய் ஆக்குகிற காரியம்னு சொல்லும்போது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. முதலாவது, மதுபானம் என்பது அதை குடிக்கிறவர்களை மயக்குகிறதா இருக்கிறது. அதில் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ஞானவான் அல்லன்னா அவனுக்கு ஒரு தெளிந்த புத்தியே இருக்காது. அவன் தேவனை பற்றிய காரியங்களிலே தெளிவுள்ளவனாக இருக்க மாட்டான். மதுபானம்னு சொல்லும் போது உலக பிரகாரமான மக்கள் தானே குடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நம்முடைய வாலிபர்கள் அதற்கு அடிமையாக இருக்கிறாங்க. சொல்லப்போனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கூட இன்னைக்கு இந்த பாவத்தில் சிக்கியிருக்கிறார்கள் என்று நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம். அப்போ அப்படிப்பட்டவங்களுடைய உபதேசங்களை கேட்டால் அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அது மன தெளிவற்றதாக இருக்கும். ஜனங்களை தெளிவுள்ள ஒரு பாதைக்குள்ளே அது நடத்துகிறதா இருக்காது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மதுபானம் என்பது அவர்களை மயக்கி மன தெளிவற்றவர்களாக்கி விடுகிறது. அப்போ அவங்க மூலமாக ஜனங்கள் நடத்தப்படுவாங்கன்னா அவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் யார் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையாக இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து அசதியாக இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையோடு அவர்களுக்காக நீங்கள் கண்ணீரோடும் அழுகையோடும் உபவாசத்தோடும் அவனுடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். இல்லாவிட்டால் அவர்கள் வாழ்க்கையே ஒரு தெளிவற்ற வாழ்க்கையாய் நரகத்துக்கு நேராக போய் முடிந்துவிடும். ஒருவேளை அவர்கள் மூலமாய் குடும்பமே பல தெளிவற்ற நிலைமைக்குள்ளாய் போய்விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை குறித்து அவர்களுக்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட பாவத்தை என்னைக்கோ ஒரு நாள் தானே, இன்னைக்கு அப்படிலாம் குடிச்சிட்டு கூட கர்த்தருடைய பந்திக்கு தைரியமாய் வருகிற எத்தனையோ ஆண்கள் உண்டு. ஒருவேளை இதை கேட்குறவங்க அப்படிப்பட்டவங்கெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை மன தெளிவற்றதாய் குழப்பம் நிறைந்ததாய், அதே நேரத்தில் சத்துருவால் இழுத்து நரகத்துக்குள்ளே செல்லப்படுகிற வாழ்க்கையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி அதை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், ஞானம், நீதி, நிதானம், விவேகம் இவைகளை குறித்த உபதேசத்தை நீங்கள் அடையணுன்னா அந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கை கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அதை சொல்லும் போது தான் இந்த மதுபானத்தை குறித்து அநேக இடங்களில் குறிப்பிடுகிறார். அடுத்து அவர் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். இன்னைக்கு இதுவும் தேவ பிள்ளைகள் நடுவிலே காணப்படுகிறது. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன். அவனுக்கு மதியே இருக்காது, அவனுக்கு தெளிந்த புத்தி இருக்காது, அவன் மதி கெட்டவன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இயேசு சொல்லும் போது சொல்லிட்டாரு, ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தால் உன் இருதயத்தில் நீ விபச்சாரம் செய்துட்டேன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம சரீர பிரகாரமாக தான் அதை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் இச்சையோடு உங்கள் பார்த்து விட்டால் இருதயத்தில் அந்த விபச்சார பாவம் நடந்து விடுகிறது. அது கூட நம்மை மன தெளிவற்றவர்களாய் மதிகெட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம இப்படிப்பட்ட பாவங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பாவத்தினால் அடிமைப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிப்பதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து நம்மை மன தெளிவற்றவர்களாய் ஆக்குகிற இன்னொரு காரியம் என்னன்னா, நான் என்ற ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை, அல்லாவிட்டால் அகந்தை என்று சொல்லலாம். அந்த நான் என்ற பெருமை இருக்கிற இடத்துல கர்த்தருக்குரிய மகிமையே இருக்காது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், தானியேலின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சார், தன்னுடைய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு ராஜாவாக இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அதில் எழுதுகிறார். அவர் எழுதும் போது அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் இன்றைக்கு நான் என்ற அந்த அகந்தைக்கும் இருமாப்புக்கும் மேட்டிமைக்கும் இடம் கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் தவறினாரோ அன்றைக்கு தன்னுடைய புத்தியை அவர் இழந்து போனார்.
தன்னுடைய வாழ்க்கையின் தெளிந்த புத்தியாகிய அந்த மன தெளிவை தெளிவான அந்த புத்தியை அந்த நிதானத்தை அவர் இழந்து போனார். அந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. என் வல்லமையினால, ஏன் பிரயாசத்தினால, ஏன் மகிமைக்காக, ஏன் புகழுக்காக நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த நாளிலே தானே, ஏற்கனவே அந்த ராஜா ஆண்டவரால் எச்சரிக்கப்பட்டுட்டார். ஆனால் அவர் அதிலிருந்து மனம் திரும்பலை. ஆனால் அவர் மனம் திரும்பாமல் தானியேல் மூலமாய் தான் எச்சரிக்கப்பட்டார். ஆனால் அது மனம் திரும்பாமல் அதே பாவத்தில் அவர் மறுபடியும் நிலைத்து நிற்கும்போது, நான் என்ற அந்த மேட்டிமையோடு கூட அவர் பேசின அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும் போது தானே அவர் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு போனார். மிருகத்தை போல மாறி போனார். மிருகங்களோடு தான் அவர் சஞ்சரித்தார். ஒரு மனுஷன் மிருகங்களோட சில வருஷங்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய தெளிவான புத்தியை அவன் இழந்து போயிருக்கிறான். அவன் மனம் எத்தனையாய் அவனுடைய புத்தியை இழந்து போய் ஒரு ஐந்தறிவுள்ள ஒரு மிருகத்தை போல மாறினான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நமக்குள்ளாகவும் நான் என்ற பெருமை எழும்பும் போதெல்லாம் நம்மை உடனடியாய் நம்முடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவின் சிலுவை அண்டை வந்து நின்று நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம மனிதர்கள் தான், அவ்வப்பொழுது நமக்குள்ள சில பெருமைகள் எழும்பும். அப்போ நான் அதை செஞ்சேன், என் பிரயாசத்தினால தான், நான் அவ்வளோ பிரயாசப்பட்டதுனால தான் அப்படின்னு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல நாம் இயேசுவை வைக்க தவறிவிடக்கூடாது. இது எல்லாம் என் இயேசுவாலே, இது எல்லாம் என் கர்த்தராலே, அவரால் தான் என்று சொல்லி அந்த மகிமையை நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற வரையிலும் நம்ம விடக்கூடாது. அந்த பெருமை அழிக்கப்பட்டு நம்ம முழுமையாய் தேவனுக்கு அந்த கனத்தை, அந்த மகிமையை நம்ம செலுத்துகிற வரைக்கும் நம்மளை விடக்கூடாது. அப்படி அந்த பெருமை என்ற பாவத்தை நீங்கள் மேற்கொண்டு ஜெயித்து கொண்டே வருவீர்கள் என்றால் நீங்கள் மன தெளிவுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த ராஜாக்கு பாருங்க, மிருகத்தோடு சஞ்சரிக்கிற வருஷம் ஒரு சில வருடங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நாட்கள் முடிஞ்ச பின்னால் அதே 4ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் 34ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த நாள் முடிஞ்ச உடனே நேபுகாத்நேச்சார் வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்தார். நீங்கள் நானும் அப்படித்தான். வானத்தையும் பூமியை படைத்த நம் தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம் என்றால் நம்முடைய புத்தி திரும்ப வரும். அவருக்கு அப்புறம் அவர் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கும் போது அவர் சொல்லுகிறார், என் புத்தி எனக்கு திரும்ப வந்துச்சு. வந்தது மாத்திரம் அவர் என்ன செஞ்சார்? உன்னதமான தேவனை ஸ்தோத்தரித்தார், அவரை புகழ்ந்தார், அவரை மகிமைப்படுத்தினார், அவரே தேவன் என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற நம்ம வாழ்க்கையில் கூட அந்தந்த சூழ்நிலையில் நமக்குள்ளேருந்து எழும்புகிற பெருமை, நான் என்ற பெருமையை, அல்லாவிட்டால் மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற அந்த பெருமையை, நம்மளை உயர்வாக நினைப்போம், மற்றவங்க செய்கிறதெல்லாம் அற்பமாக நம்ம நினைப்போம். அப்படி அற்பமாய் நினைக்கிற அந்த பெருமையை, மற்றவங்க செய்கிற ஊழியத்தை, மற்றவங்க செய்கிற வேலைகளை, மற்றவங்க செய்கிற காரியங்களை, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, நம்முடைய ஊழியம் செய்கிற காரியங்களில் மற்றவங்களை குறித்து அற்பமாய் நம்ம நினைப்போம் என்றால் அந்த பெருமையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அது நமக்குள்ளே நீடிச்சு இருக்கும் என்றால் நம்முடைய புத்தியை நம்ம இழந்து போயிடுவோம், நம்ம மன தெளிவை இழந்து விடுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சிலுவை அண்டை வந்து நமக்காய் தன்னையே தாழ்த்தின ஆண்டவரண்டை வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி அந்த பெருமையை நம்ம மேற்கொள்ளணும்னு கர்த்தர் சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இல்லை, ஆதலால் நான் ஒன்றிற்கும் நான் அடிமைப்படுவதே இல்லைன்னு சொல்கிறார்.
அது மாத்திரல்ல, அடுத்து 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7:23 சொல்கிறாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்மை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் நிறைய நம்மளை சூழ்ந்து நிற்கிறது. நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் இவை எல்லாமே நம்மளை பல காரியங்களுக்கு அதை அடிமைப்படுத்தி விடுகிறது. அது இல்லாமல் நம்மளால் முடியாது, அதை பார்க்காம என்னால் முடியாது, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் என்னால் முடியாது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்கிறார், நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? நானும் நீங்களும் அப்படி சொல்லணும். அப்படி சொன்ன பவுல் என்ன சொல்கிறாரு, மனுஷருக்கும் நீங்கள் அடிமைகள் ஆகாதிருங்க. ஏன்னா நீங்கள் இயேசுவுக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்க, அவருடைய ரத்தத்தால் நீங்கள் அவருக்குன்னு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. நம்ம வாழ்வது அவருக்குத்தான் நாம் அடிமையாய் வாழ வேண்டும். ஆனால் மனுஷருக்கு, நீங்கள் எந்த மனுஷர்களுக்காவது அடிமையாக இருக்கீங்களா பாருங்கள். உபதேசம் என்ற போர்வையில் கூட எந்த ஊழியர்களுக்கும் நம்ம அடிமையாகி விடக்கூடாது, யாருக்குமே நம்ம அடிமையாக இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொன்னதுனால அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஊழியக்காரனாய் அவர் இருந்தார். அவர் மூலமாய் ஆவியானவர் எழுதின நிருபங்களை பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்மை தெளிவுள்ளவர்களாய் நடத்துகிறது, இன்னைக்கு வரைக்கும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்துகிறது. எவ்வளோ தூரம் தேவனோடு கூட நம்மை நெருங்கி நம்மை ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துகிறத பார்க்கலாம். ஒரு தெளிந்த உபதேசம் இதுபோல் யாரும் போதிக்க முடியாது. அப்படிப்பட்ட தெளிவுள்ளவராய் அவர் இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த உலகத்தை நம்மை அடிமைப்படுத்த வருகிற பணமோ புகழோ, அல்லாவிட்டால் உலகத்தின் ஆசாபாசங்களோ, அல்லாவிட்டால் நம்முடைய கைகள் இருக்கிற டெக்னாலஜி போன்ற காரியங்களோ எதுவுமே நம்மளை அடிமைப்படுத்தி விடாதபடி, மனுஷர்களும் நம்மளை அடிமைப்படுத்தி விடாதபடி, சிலருக்கு தூக்கம் நம்மை அடிமைப்படுத்திடக்கூடாது, சோம்பேறித்தனம் நம்மை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. இதிலெல்லாம் நாம் எச்சரிக்கையோடு இருந்து அதற்காகலாம் ஜெபித்து நாம் ஜெயம் எடுப்போம் என்றால் நாம் மன தெளிவுள்ளவர்களாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இது முதலாவது, நாம் மன தெளிவுள்ளவர்களாய் இருப்பதற்கு தெளிவற்ற நிலைமையை நமக்கு கொண்டு போகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ எதுலலாம் நம்ம மன தெளிவுள்ளவங்களா இருக்கணும்? பவுல் அப்போஸ்தலன் எல்லாவற்றிலும் சொல்றார். அதில் நிறைய அடங்கி இருக்கும். ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறாரு, சத்தியத்துக்கு உங்களை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொல்லும் போது, அப்போ முதலாவது கிறிஸ்துவை குறித்த உபதேசத்தில் நம்ம தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். இயேசுவின் பிறப்பு ரொம்ப அதிசயமானது, அதை குறித்து இயேசு சிலுவையில் நமக்காய் ஜீவன் தந்து அவர் நம்ம கொடுக்குற ரட்சிப்பை குறித்த தெளிவு, அவருடைய மரணத்தை குறித்த தெளிவு, உயிர்த்தெழுதலை குறித்த தெளிவு, அது மாத்திரம் இல்லை, அவர் கொடுக்குற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், அவருடைய வரங்கள், கனிகள், இன்னும் இந்த கடைசி காலத்தில் நம்ம தேசத்தை எழுப்புதலுக்கென்று தெரிந்தெடுத்து கர்த்தர் எழுப்புதலை குறித்த நிறைய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். அதை குறித்த தெளிவு நமக்கு வேணும். இன்னும் அவருடைய வருகை குறித்த தெளிவு, இதையெல்லாம் நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த சந்தேகமும் இல்லாமல் அப்படியே அதை விசுவாசித்து அதை அப்படியே ஒரு குழந்தையை போல நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அந்த காரியங்களை பின்பற்றும் போது நாம் இதில் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் குழப்புற நிறைய ஊழியர்கள் எழும்பி இருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் நம்ம கூட எதுக்கு தெரியுமா இருக்கிறாரு? தெளிந்த புத்தியை கொடுப்பதற்காகத்தான் நம்ம கூட இருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் நமக்கு ஒரு மன தெளிவு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இல்லாவிட்டால் ஆண்டவர்கிட்ட இதில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு தெளிவில்லையோ, குழப்பம் இருக்கோ, அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதத்தில் எடுத்து நீங்கள் படிங்க, கர்த்தர் உங்களை தெளிவுபடுத்துவார். அடுத்து நம்முடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு நமக்கு ஒரு தெளிந்த புத்தி தேவை. நீதிமொழிகள் 14:1 சொல்லப்பட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இழுத்துப்படுகிறாள். அடுத்த வசனம் சொல்லுது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். அப்போ ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு நமக்கு புத்தி வேணும், ஞானம் வேணும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத எல்லா காரியங்களை விட்டு நீங்கள் விலகி போவீர்கள் என்றால் கர்த்தருடைய ஞானம் உங்களை நிரப்பும், கர்த்தருடைய புத்தி உங்களை நிரப்பும். நிதானமாக நீங்கள் நடப்பீங்க. உங்கள் குடும்பத்தை எப்படி கட்டணுன்ற நிதானம், ஞானம், புத்தி உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம குடும்பம் கட்டப்படணும், அதுக்கு நமக்கு ரொம்ப மன தெளிவு, ஒரு தெளிந்த புத்தி நமக்கு தேவை. அடுத்து பாருங்க, மணவாளனாகிய இயேசுவை சந்திப்பதற்கு மத்தேயு 25:4 சொல்லப்பட்டிருக்கு, புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களோடு கூட எண்ணெயை கொண்டு போனார்கள். அப்போ கர்த்தருடைய வருகையில் அவரை மணவாளனாக இயேசுவை நம்ம தரிசிக்கணும்னா, அவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும்னா, ஒரு புத்தியுள்ள கன்னிகையை போல் அந்த உலகத்தில் நம்ம வாழணும்.
அதையெல்லாம் எதை குறிக்கிறது? ஒரு மன தெளிவுள்ளவர்களாய், ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். அதை சொல்லும் போது எண்ணெயை கூட கொண்டு போனார்கள். அது ஒன்று தான் புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எண்ணெயை கூட போனால் பரிசுத்தாவியாகிய எண்ணெய். நீங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தாவியாகிய எண்ணெய், அபிஷேகம், ஆவியாண்டை ஆளுகை உங்களுக்குள் இல்லாமல் உங்களால் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படவே முடியாது. அடுத்து இயேசு சொல்லுகிறார், இந்த எண்ணெயை பெற்ற நீங்கள் என்ன செய்யணும்? லூக்கா 12:35 சொல்றார், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் இருக்கட்டும். நம்ம அறை, ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் எப்படி இடுப்பில் அறை கட்டி கொண்டு அவன் சொல்கிறதெல்லாம் செய்வானோ, தாழ்மையோடு அவனுக்கு பணிவிடை செய்வானோ, அவனுக்கு கீழ்ப்படிவானோ, அவனுக்கு முன்பாக எப்படி உண்மையோடு உத்தமத்தோடு நடந்து கொள்வானோ, அதே போல் நம்ம ஆண்டவருக்கு அறை கட்டி அவரை சேவிக்கணும், பணிவிட செய்யணும், அவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவர் சித்தத்தை நம்ம செய்யணும். அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம இணைந்து நிற்கும் போது நம்முடைய விளக்குகள் எரியும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆண்டவர் வருகை குறித்து கட்டாயம் நாம் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக இருப்போம். இப்படிப்பட்ட தெளிந்த புத்தி நமக்கு அவசியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து இந்த தெளிந்த புத்தியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது பாருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்றது 1 கொரிந்தியர் 1:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு, குமாரனாகி இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய ஐக்கியம் 3 விதத்தில் இருக்கணும். என்னத்தின் முதலாவது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைத்தார். அப்போ நாம் பாவத்தில் வாழ்ந்த நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம். இந்த இணைப்பில் நம்ம நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா வேத வசனத்தோடு நம்ம ஐக்கியப்படணும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். வேத வசனத்தின் சட்டத்தின்படி தான் நம்ம வாழ வேண்டும். வேத வசனம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். வசனம் அதான் சொல்ல, செடியாகி எண்ணிலே கொடியாகி நீங்கள் நிலைத்திருக்கணும்னா என் வார்த்தை உங்களில் நிலைச்சிருக்கணும்னு சொன்னார். அப்போ அவருடைய வசனம் தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கணும். எல்லா சொல்யூஷனுக்கும் அவருடைய வசனத்தில் நம்ம பதிலை தேடணும். அவருடைய வசனம் இல்லாமல் நம்மால் ஜெயமோடு வாழவே முடியாது, தெளிவோடு வாழவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் கண்களை தெளிவிக்கிறது, பேதைகளை ஞானியாக மாற்றுகிறது. அப்போ குமாரனாகி இயேசுவோடு அவருடைய பரிசுத்த வார்த்தைகளோடு ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை தான் நம்மை தெளிவாய் நடத்தும். அடுத்து பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். அப்ப தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற, பலத்தை கொடுக்கிற, அன்பை கொடுக்கிற இந்த ஆவியானவரோடு நமக்கு ஐக்கியம் தேவை. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் என்று 2 கொரிந்தியர் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து அவருடைய சத்தியத்தில் நம்ம நடக்கும்போது, அவர் காட்டுற வழியில் நம்ம நடக்கும்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், மன தெளிவுள்ளவர்களாய் வாழ முடியும். கடைசியாக கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்தவான்களோடு உங்களுக்கு ஐக்கியம் தேவை. இந்த உலகத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற பரிசுத்தவான்கள், அவருடைய ரட்சிப்பை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, வருகை குறித்து, இந்த கடைசி கால எழுப்புதலை குறித்து, நாம் நடக்க வேண்டிய பாதைகளை குறித்து, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து, இப்படி எல்லா சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்களை பரிசுத்த ஆவியாண்ட துணையோடு நீங்கள் சரியாய் இனம் கண்டு அவர்களோடு இணைந்து அவர்கள் மூலம் சொல்லப்படுற வார்த்தைகளில் நாம் இணைந்து கொண்டே வருவோம் என்றால் அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை மனத்தெளிவுள்ளதாய் மாற்றுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளனாய் இரு. இதனால கர்த்தர் 3 காரியத்தை சொன்னார். மனத்தெளிவற்றவர்களை ஆக்குகிற காரியம் இது. நீங்கள் எப்படி மனத்தெளிவுள்ளவங்களாய் எதில் வாழணும், மனத்தெளிவுள்ளவங்களாய் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த 3 காரியத்துக்கும் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர் சொல்கிறபடி மனத்தெளிவுள்ளவர்களாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் மன தெளிவுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த கடைசி காலத்தின் எல்லா ஆபத்துகளுக்கும் நாங்கள் தப்புவிக்கப்பட, கட்டுக்கதைகளுக்கு விலகி சத்தியத்துக்கு நாங்கள் செவி சாய்க்க, உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தார். இந்த தெளிவுள்ள ஆவியானவர் எல்லாரையும் நீ நிரப்பி நடத்துங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.